ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் திடீரென பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பணம் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு 500 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாருன்னா எங்கேருந்து ஒரு பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் உதவி இயக்குனராக அவர் இருந்து அவர் மாறுறது, உதயநிதியோட நெருக்கமாகிறது. உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சுருக்காரு, இவர் இன்னொரு மூவிஸ் வச்சுருக்காரு, ரைட்டுங்களா? அதெல்லாம் வந்து அவங்க தொழிலுக்குண்டான ரகசியங்கள், வரக்கூடிய விஷயங்கள், போக்கு வரத்து, அதெல்லாம் வேறு கேட்டகரி சார். அதை அவர் ப்ரூஃப் பண்ணிப்பார். அவருக்கு எப்படி பணம் வந்தது, எப்படி அவங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவர்னா விஜயா 200 கோடி வாங்கிட்டு 100 கோடி டேக்ஸ் கட்டிட்டு மிச்சம் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெங்கட்ராமனை வச்சு கணக்கு எழுதி வெங்கட்ராமன் மத்திய அரசோடு இருந்துட்டு நெருக்கமாக இருந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்தை வச்சுட்டு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தோன்னே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தும்போது கூட தலை காட்டாமல், ரைட்டா, இப்போ நான் ஜனநாயகம் தான் அடுத்த படம்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து கதை கேட்டுக்கின்னு அதுக்கு அடுத்த படத்துக்கு தயாராகின்னு எம்ஜிஆர் முதல்வராகி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் நடித்தார்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவரோட விஷயத்துக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கங்களுக்குள்ளே போயிடலாம் சார்.